வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ராகி கஞ்சி செய்துக்கு கேழ்வரகு மாவு, ஒரு செவ்வாழை, கொஞ்சமாக கைப்பற்றி, டம்ளர் காய்ச்சான பால், கஞ்சி செய்ய தேவையான தண்ணி. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மாவு தான். முழு ராகியை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி அதை சலித்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கடையில் நீங்கள் மாவு வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை சலிச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்து விஸ்கு வச்சு சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா இந்த மாதிரி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமலும் கட்டி கட்டி ஆகாமலும் இருக்கும். நான் இதில் இனிப்புக்காக கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டு, அச்சு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் இதில் ஸ்வீட்னஸ்க்காக எதுவும் ஆட் பண்ண வேணாம், ப்ளைனாகவே செஞ்சு கொடுங்க. இப்போ கஞ்சி நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் 1 இயர் கம்ப்ளீட்டான பேபிஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் மில்க் சேர்க்கணும். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு மில்க் சேர்க்க வேணாம். சப்போஸ் கஞ்சி ரொம்ப திக்காகிடுச்சுன்னா ஹாட் வாட்டர் சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ராகி கஞ்சி குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். இப்போ கஞ்சி நல்லா பபிள்ஸ் வருது. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக இது கூட பாதி செவ்வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இதை குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது இந்த ஹீட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் செவ்வாழைக்கு பதிலாக வேறு எந்த வாழைப்பழம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த ராகி கஞ்சியில் நம்ம செவ்வாழை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை ரெகுலராக கொடுக்கும்போது பேபியோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இது ஹெல்த்தியும் கூட. இந்த கஞ்சியை உங்கள் குழந்தைக்கு மார்னிங் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கொடுங்க. நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லைனா இது நீங்கள் அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. அதேமாதிரி குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ராகி கஞ்சியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.